அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம கோவில் ஸ்டைலில் சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான புளியோதரை ரெசிபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். கடாயில் ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பீஸ் கட்டி பெருங்காயத்தை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே தனியா, மிளகு, வரமிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எள்ளு, வெந்தயம் இது எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதில் நான் இன்றைக்கி பெரிய வரமிளகாவில் ஒரு 4 சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கலாம். அதையும் வறுத்து எடுத்து வச்சுருவோம். கடாயில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் வறுபட்டு வந்ததும் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் வெந்தயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் பருப்பு சவக்க வறுபட்டு வர ஸ்டேஜில் லாஸ்ட்டாக இதில் 2 ஸ்பூன் தனியாக உள்ளே சேர்த்துட்டு கலந்துக்கலாம். எல்லாமே வறுபட்டதும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் எள்ளை நல்லா வெடிக்க விட்டு அதையும் சேர்த்துடலாம். இப்போ வறுத்ததெல்லாம் ஆறுனதும் மிக்சியில் மாற்றி கொரகொரப்பாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் வேர்க்கடலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு தாளித்ததும் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம புளித்தண்ணி சேர்க்கலாம். 1 கப் நல்ல திக்கான புளிக்கரைசல் வச்சுருக்கோம். உள்ளே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதி வரட்டும். புளி வாசனை போக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கொதி வந்ததும் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த பொடியிலேருந்து ஒரு 2 ஸ்பூனை போட்டு கலந்து வச்சுக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தய பொடியும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக வெல்லத்தையும் சேர்த்துட்டு கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ புளியோதரை பண்ணுறதுக்கு சாதத்தை ஆல்ரெடி உதிரி உதிரியாக வடித்து ஆற வச்சு வச்சுருந்தோம். இப்போ அதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துட்டு அரைச்ச பொடியிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து எவ்வளோ புளிக்காய்ச்சல் தேவையோ சாதத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட அருமையான டெம்பிள் ஸ்டைல் புளியோதரை ரெசிபி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.